மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றமளிக்கின்றான். ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறார். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது.